ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை மாத்திரம் தியானிக்கலாம். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால், பாடுகளை சகிக்கிறோம் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறபடியினால்தான் உலகத்திலிருந்து நாம் இத்தனை பாடுகளை அனுபவிக்கிறோம். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு வகையிலாவது அல்லது வேறு வகையிலாவது துன்பம் வருவதை யாரும் தடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் சொல்லுகிற காரியம் என்ன? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. நீதி நிமித்தம் நமக்கு துன்பம் வரும். அப்படி துன்பப்பட்டால் நாம் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சொந்தம் என்று சொல்லுகிறார். என் நிமித்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள். நீங்கள் தான் இந்த உலகத்தில் புண்ணியம் செஞ்சவங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று பார்க்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் இயேசுவே சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு பேசுகிறார். அப்போஸ்தலரில் 14வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலும் நாம் இப்படிப்பட்ட காரியத்தை பார்க்க முடிகிறது. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ தீர்மானிக்கும் பொழுது இந்த உலகம் நமக்கு பூ மாலைகளை அல்ல, நமக்கு முட்பாதைகளை நமக்கு பரிசாக வழங்கக்கூடியதாக இருக்கிறது. இதை பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதாவது விசுவாசம் மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படலை, அவர் நிமித்தமாய் பாடுகளை நாம் அனுபவிப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றே அங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேதுருவும் தன்னுடைய பங்கிற்கு 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவரும் இதே காரியங்களை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று அங்கே பேதுரு எழுதுகிறதை பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் அவருடைய நீதியின் தரத்திற்கும் உண்மையாய் இருப்பதற்கு நம் விசுவாசத்தை விட்டு கொடுத்து விடாதபடிக்கு அடிக்கடி நாம் தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்தோடு ஒத்து போவதற்காக வேதாகம வார்த்தைகளை புறம்பே தள்ளிவிடுமாறு அழைக்கும் வெள்ளம் போன்ற குரல்களுக்கு நாம் ஒருபொழுதிலும் இணங்கிவிடக்கூடாது. உண்மை உள்ளவர்களின் தேவ பக்திக்குரிய அந்த வரங்களின் நிமித்தம் அவர்களுடைய சலுகைகளை அவர்கள் நிறைய நேரங்களில் இழக்க நேரிடலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பரியாசம் செய்யப்படலாம். பெரும்பான்மையானோரால் தேவ பக்தி அவமதிக்கப்படுகிறதை பார்த்து நாம் துக்கம் அடையக்கூடியவர்களாக இருக்கலாம். நாம் நம்மை பார்த்து பின் வருமாறு இருக்கக்கூடிய கேள்விகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டோம் என்று சொன்னால் இந்த காரியங்களிலே தளராதபடி தள்ளாடாதபடி விசுவாச வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல முடியும். நான் தேவ பக்திக்குரிய வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறேனே,
நான் துன்பத்தை அதற்காக அனுபவித்து இருக்கிறேனா, அல்லது கிறிஸ்து எந்த நீதிக்காக மரித்தாரோ அதற்காக நான் உறுதியாய் நிற்காத ஒரு துன்பத்தை சகிக்காத ஒரு மனிதனாய் இருக்கிறேனா என்கிற கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்டு நான் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறபடினால, தேவனுக்கு பிரியமான ஒன்று எனக்குள்ளாய் இருக்கிறபடினால தான் நான் இந்த உலகம் என்னை சிநேகிக்காமல் என்னை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தார் அல்லாததினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நமக்கு ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் பாடுகளும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த காரியங்களிலே முறுமுறுக்காதபடி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அழைத்தாரே, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுவோம். இந்த உலகத்தில் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணி நம் ஆண்டவருக்கென்று வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாம்